குடும்பத்தில் வியாதி என்ற சாபம் கிடையாது, வேதனை என்ற சாபம் கிடையாது, ரிஸ்க் எடுத்து நாங்கள் சக்சஸ் பண்ற சாபம் கிடையாது. சிலுவைக்கில் வந்தவனுடைய ஆசீர்வாதம் எப்படி? அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும். எத்தனை பேர் சிலுவைக்கில் வந்திருக்கிறீங்க? உங்களை பத்தி பைபிள் சொல்லுது, நீங்கள் தண்ணீருக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு பிளெஸிங். நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை, ஆஹா ரொம்ப ஸ்மூத்தா விடுது பாருங்க. இந்த மரம் நல்லா குழு 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 குழுன்னு இருக்கு, கும்முன்னு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் தண்ணீர் அன்றை நாட்டப்பட்டவன், கால்வாய் ஓரமாய் என் வேர்களை விடுகிறவன், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும். எப்பவுமே நீங்க கிரீனா தான் இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உஷ்ணம் வரும், ஆனா உங்களுக்கு அந்த உஷ்ணமே ஏறாது. ஏன்னா உங்க வேர்கள் எங்க இருக்கு? தண்ணிக்கு பக்கத்திலேயே நீங்க இருக்கிறீங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும், நல்லா கையை தட்டு, நல்லா கையை தட்டு, நல்லா கையை தட்டு. இந்த உலகத்தினுடைய எக்கனாமி விழுந்தாலும், இந்த உலகத்துல வறட்சி வந்தாலும், நாங்க வருத்தமின்றி, வாசிமா, வருத்தமின்றி வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, ஆமென், மரத்தை போல் இருப்பான். நல்லா வாசிமா, ஃபுல்லா அந்த வசனத்தை. வருத்தமின்றி, அவன் தண்ணீர் அண்டையிலே, இல்ல வருத்தமின்றி, அங்க இருந்து வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். இந்த மரம் வருத்தப்பட்டு கனி கொடுக்குதா, வருத்தப்படாம கொடுக்குதா? அப்ப யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்பட்டாதான் தம்பி அப்படின்னா, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் கடவுள்கிட்ட இருந்து ஒன்று வாங்குறதையும் பைபிள் சொல்லுது, மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்டர் இன்டு ரெஸ்ட். எப்படி சொல்லுங்க? மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்டர் இன்டு ரெஸ்ட். அப்படின்னா ரெஸ்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வேர்க்க விறுவிறுத்தாச்சு ரெஸ்ட்டுக்குள்ள போயிருந்து இருக்கு. வேலையே பார்க்காம இருக்கிற அந்த ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட். அதுக்குள்ள போறதுக்கு எல்லா எஃபர்ட்டையும் எடுத்துரு. எஃபர்ட்டே இல்லாம நீ வாழணும்ன்றக்கு ஒரு எஃபர்ட் எடு. என்ன எஃபர்ட்? ரெஸ்ட்டுக்குள்ள போயிடணுன்ற எஃபர்ட் எடுத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிடணும். எல்லா சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் என்ன நீங்க ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கீங்க, என்ன நீங்க ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கிறீங்க. நான் இனி வருகிற என் நாட்கள்ல நான் வந்து போராடி போராடி ஜெயிக்கிறது அல்ல, நான் வருத்தமின்றி பலனை புசிப்பேன். கை தட்டுங்க ஒருவருக்கு. சிலுவைக்கு கீழாய் வரும்போது கிறிஸ்து எனக்காய் சாபமானார். கிறிஸ்தியன் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை நான் புசிக்க வேண்டியதெல்லாம் அவர் வருத்தப்பட்டு புசிச்சாரு. ஏனென்றால் நான் வருத்தப்படாம புசிக்கிறனால நான் சிலுவைக்கு கீழே வந்தபடி நான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது. ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, வெளிப்படுத்தல் 22:3 என்ன செய்து முடியுது? வாசிங்க. 22:3. இனி ஒரு சாபமும் இராது. கை தட்டுங்களேன் ஒரு தடவை எல்லாருக்கும், நல்லா தட்டுங்களேன். ஆமென். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் இருக்கோ, எங்க இருக்கு சொல்லுங்க? இங்க இருக்கு. சொல்லுங்க, இங்க இருக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் எனக்குள்ளே இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்டப்ப என்ன செஞ்சீங்க? அவருக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சீங்க. இங்க அவர் என்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில உட்கார்ந்தாரோ, இனி ஒரு சாபமும் எனக்கு கிடையாது. ஒரு சாபமும் என் வாழ்க்கையில கிடையாது. என் குடும்பத்துல வியாதி என்ற சாபம் கிடையாது, வேதனை என்ற சாபம் கிடையாது, ரிஸ்க் எடுத்து நாங்க சக்சஸ் பண்ற சாபம் கிடையாது. இன்னைக்கு நீங்க நம்புவதற்கு இருதயத்தை திறப்பீர்கள் என்றால், இந்த நாள் முதற்கொண்டு இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். வருத்தம் இல்லாத ஒரு பலனை புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.